ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்னைக்கு டே 3 இன் பாரிஸ். நேற்று டிஸ்னிலேண்ட்லாம் போயிட்டு செம்ம டயர்டு. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கிளம்புனோம். ஒரு 12:30 1 ஆயிடுச்சு வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கே. நம்ம ஒரு வெக்கேஷன்னு போனாலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹரிபரியாக அந்த பிளேஸ் பார்க்கணும், இந்த பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா போதும், ரிலாக்ஸ் பண்ண தான் நம்ம போகிறோமே ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் எங்கேயும் சுற்றி பார்க்கவே போனோம். முக்கியமாக கிட்ஸ் கூட போகும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஐட்டனரியை முக்கியமான ஒரு பிளேஸாக 1 டேக்கு ஒரு பிளேஸ் ஆர் 2 பிளேஸ் பார்த்தா போதும் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் போக போகிறது பார்த்திங்கன்னா லோவோரி மியூசியம். பாரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்லாவே இருந்தது. நம்ம பாரிஸ் நாவிகோ வீக்லி பாஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பஸ்ஸு ட்ரெயினுன்னு எதில் வேணாலும் எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா. நம்ம ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததும் பார்த்திங்கன்னா எந்த பக்கமாக மியூசியமுக்கு போகணுன்னு எல்லா இடத்துலையுமே டைரக்ஷன் சைன் போர்டு வச்சுருந்தாங்க. இந்த பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கள், இதுதான் மியூசியம். இது பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த லோவோரி மியூசியம். வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் மியூசியம் தான் இந்த மியூசியம். நிறைய பீப்புள்ஸ் விசிட் பண்ணுற மியூசியமில் இதுதான் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. இது ஒரு காலத்தில் பேலஸாக இருந்தது. 12th to 13th சென்ச்சுரியில் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷம் பழமையான கட்டிடம் இது. பேலஸாக இருந்த இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா 1793 தான் மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ்னாலே எல்லாருக்குமே இந்த ஆர்ட் ஒர்க்ஸ், பெயிண்டிங்ஸ் தான் ரொம்பவே ஞாபகம் வரும். அந்த மாதிரி பொருட்களை இங்கே டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்கும் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் தான் இந்த மியூசியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 500 ஆர்ட் ஒர்க்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸோடு தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 35,000 பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸே டிஸ்பிளேயில் இருக்குது. அண்டு 6 lakhs, more than 6 lakhs ஆர்ட் ஒர்க்ஸ் அண்ட் பெயிண்டிங் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. மியூசியம்னு சொல்கிற ஒரு ஆர்ட் ஒர்க்கையும் கண்ணிலேயே காமிக்கலையே, வெறும் பில்டிங்கையே சுற்றி காமிக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போக போகிறோம். நீங்கள் பாரிஸ் வந்தாலே லோவோரி மியூசியம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கிளிக் ஆகுறது அதோ பாருங்கள், அங்கே தெரிகிற அந்த பிரமிட் தான். ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரான்ஸில் இவ்வளோ ஆர்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்ஸ் இருந்தாலும் இந்த நடுவில் இருக்க இந்த பிரமிட் செஞ்சது ஒரு சைனீஸ். நம்ம லாங் லாஸ்டிங்காக வராத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், சைனா ப்ராடக்டா அப்படின்னு சொல்லுவோம். பட் பாரிஸ்க்கே ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் தான். இங்கே வரவங்களில் மியூசியம்க்கு உள்ளே போகிறவங்க ஒரு 75% இருந்தாலும் வெளியே பார்க்குறவங்க இங்கே ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்க. இந்த மியூசியம் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதாது. இந்த ஃபுல் மியூசியமில் இருக்க ஆர்ட் ஒர்க்கையும் ஒரு ஆர்ட்லேயும் 30 செகண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறதுக்கு 100 days ஆகுமா? ஸோ நீங்கள் லோவோரி மியூசியம் வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்ட் லவராக இருந்தீங்கன்னா 1 day ஃபுல்லாகவே இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போவும் எந்தெந்த செக்ஷன் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு இருக்குதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. டிக்கெட்ஸ்லாம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு போயிடுறது ரொம்பவே டைம் சேவ் பண்ணும். இப்போ நம்ம அந்த பிரமிட்டுக்கு கீழே அப்படியே இருக்கும் பேஸ்மெண்ட்டில். இங்கே தான் பார்த்திங்கன்னா கிளாக் ரூம் இருக்குது. நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே நம்ம இங்கே வச்சிடலாம். நம்மளுக்கு லாக்கர்ஸ் மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம கொண்டு வந்த பேக்ஸு, ஜாக்கெட்ஸு எல்லாமே உள்ளே வச்சுட்டு வெறும் இக்லூவோட ஸ்டோலரில் நம்ம கிளம்பியாச்சு பார்க்குறதுக்கு. ஆஸ் பர் 2022 சர்வே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே வந்துட்டு போகிறாங்க. அத்தனை பேருக்கும் லாக்கர் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வரவங்க எல்லாருமே லாக்கரில் வச்சுட்டே இருந்தாங்க.
இங்க 6 யூரோஸ் குடுத்து நீங்க வந்து ஆடியோ கைடும் வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்க வந்து ஒரு பெயிண்டிங்ஸ் ஆர் ஆர்ட் ஒர்க்ல வந்து நம்பர் இருக்கும். அந்த நம்பர் போட போட அதன பத்தின வந்து விஷயங்கள்லாம் வந்து அந்த ஆடியோல வந்து உங்களுக்கு கேட்கும். குல்குலிக்கு ரொம்பவே வந்து இந்த பிளேஸ் வந்து பிடிச்சிருந்தது. அவ வந்து ஒரு ஆர்ட் லவர். ஒரு பெயிண்டிங்ஸ் கிட்டயும் வந்து அவ வந்து அவ்ளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணா இங்க. எவ்வளோ பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் இருக்கு பாருங்க. அந்த மேலே சீலிங்ல பாருங்க, அங்க கூட வந்து அவ்ளோ அழகான பெயிண்டிங்ஸ் இருக்கு. இந்த வீடியோல வந்து அவ்ளோ கிளியரா தெரியல. பட் வந்து விஷுவலா அப்படியே வந்து பார்க்கும்போது அவ்ளோ அற்புதமா இருந்தது. இவ்ளோ பெரிய பெயிண்டிங்க தூக்கிட்டு போய் அங்க எப்படி வரைஞ்சாங்களோ, எப்படி வச்சாங்களோன்னு தெரியல. இந்த மியூசியம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஜிப்டு, ஈஸ்டர்ன் அண்ட் கிரீக், ரொமேனியர்ஸ் இவங்களோட பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. நிறைய வந்து நெப்போலியன் வந்து இந்த போரில் வந்து கைப்பற்றின பொருட்கள்லாம் கூட இருக்குது. பேஸ்மெண்ட்டில் வந்து ஏற்கனவே நான் வந்து பேலஸாக இருந்தது அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா, அந்த சில சுவடுகள்லாம் கூட வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து வச்சுருக்காங்களாம். நாங்களும் பொறுமையாக தூங்கி எந்திரிச்சு தான் வந்து மத்தியானத்துக்கு அப்புறம் தான் வந்து இங்கே வந்து சேர்ந்தோம். அதனால் வந்து ஃபுல்லாக எங்களால் வந்து கவர் பண்ண முடியாது. பை த வே யாராலையும் வந்து ஒன் டேயில் வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்க்க முடியாது. அதனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பார்ட் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டோம். முக்கியமான பார்ட்டு அதுதான். இங்கே வந்து ரொம்ப இந்த லூவ்ர் மியூசியம்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வருது வெளியில் இருக்க பிரமிட் ஒன்று. இங்கே உள்ளே வந்து ஆர்ட் ஒர்க்னாலே வந்து மோனாலிசா பெயிண்டிங். அந்த மோனாலிசா பெயிண்டிங் இருக்க இடத்த நோக்கி தான் நம்ம வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே எங்கள் கூட ஒரு ஆர்ட் ஒர்க்கையும் வந்து பார்த்துட்டே வாங்க. டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸில் வந்து கொஞ்சம் நல்லா கிளியர்டாக வந்து எல்லாமே வந்து விழுந்தது. அது எல்லாமே வந்து நான் கன்சால்டேட் பண்ணி ஒரு வீடியோவாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். பெயிண்டிங் லவர்ஸ்க்கு வந்து ஒரு ஹை ட்ரீட்டாக இருக்கும் அந்த வீடியோ. இங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைனாக நம்ம அடுக்கி வச்சோன்னா ஒரு 12 to 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்காக போகுமாங்க. அவ்வளோ இருக்குது இங்கே. நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் தவிர மற்ற எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா 9 AM இந்த மியூசியம் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 9 to 6 வரைக்கும் வந்து இருக்கும் இந்த மியூசியம். 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து எல்லாரையும் வந்து வெளியே வந்து அனுப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே சீலிங்கில் அந்த கார்விங்ஸ்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக இருந்ததுங்க, பிரம்மாண்டமாக இருந்தது. இப்போது ஒலிம்பிக்ஸ் நடக்க போகிறதால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம்லாம் டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். அதை வந்து வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ அழகான பெயிண்டிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போது ஒரு 4000 பெயிண்டிங்ஸ் கிட்டத்தட்ட வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து வரும்போது தோன்ற ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தான். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி பழமையான பொருட்கள்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் யூகே அண்ட் யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழமையான விஷயங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை நல்லா மெயின்டைனும் வந்து பண்ணிட்டு வராங்க. நம்ம சும்மா பார்க்கும்போது ஒரு பெயிண்டிங்காக தான் வந்து தெரியுது. இதுவே வந்து அந்த கலை கண்ணோட்டத்தோடு வந்து பார்க்குறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிறவங்களாம் வந்து பாருங்களேன், அப்படியே வந்து சிலை மாதிரி வந்து அந்த பெயிண்டிங்ஸ் முன்னாடி வந்து நின்றுடுறாங்க. அவ்வளோ நேரம் வந்து பார்க்குறாங்க ஒரு பெயிண்டிங்கையும். இதெல்லாம் வந்து பார்த்தா பெயிண்டிங்ஸ் மாதிரியே இல்லை, முன்னாடி யாரும் நிற்கிற மாதிரியே வந்து இருக்குது. இதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 400 ரூம்ஸ் இருக்காங்க. இங்கே பாருங்கள் நம்ம குல்குலி அவளுக்கு பிடிச்ச பெயிண்டிங்ஸ்லாம் வந்து அவளே வந்து அங்கங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டு இருந்தா.
இவ்வளோ பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்கோட எப்படி தான் வந்து வரைஞ்சிருக்காங்களோ தெரியல. இப்போது நம்ம லுவேரி மியூசியமோட கதாநாயகி கிட்ட வந்துட்டோம். இந்த ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா மோனாலிசாவோட பெயிண்டிங் இருக்குது. இதுக்கு தான் அத்தனை பேர் வந்து க்யூ கட்டி நின்றுட்டுருக்காங்க. இந்த ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து மோனாலிசாவுக்கு ஆப்போசிட்டாக அவ்வளோ பெரிய பெயிண்டிங் இருந்ததுங்க. இதை பார்க்குறத விட அந்த மோனாலிசா பெயிண்டிங் பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேர் வந்து க்யூ கட்டி நிற்கிறாங்க. லியானோ டாவின்சன் வரைஞ்ச இந்த பெயிண்டிங் வந்து ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே காரணம் மீடியா தாங்க. நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் வந்து பெருசாக வந்து மீடியா வந்து காமிக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 1911 வந்து இந்த பெயிண்டிங் வந்து திருட்டு போயிடுச்சு. அதை வந்து பரபரப்பாக மக்கள்லாம் வந்து பேசி அப்போத்துலேருந்து தான் இந்த பெயிண்டிங் ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த பெயிண்டிங்கை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காகவே நிறைய அட்டாக்ஸ்லாம் கூட வந்து நடந்திருக்கு. அதனாலேயே இந்த பெயிண்டிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்க்குள்ளே தான் வந்து இந்த பெயிண்டிங்கை வந்து வச்சுருக்காங்க. இந்த பெயிண்டிங்க்கு கீழே வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்து அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் ஒரு 5 hours கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். மேலே வந்து நம்ம பிரமிட் பார்த்தோம் இல்லையா, அது கீழே வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ள பேஸ்மெண்ட்குள்ளேருந்தே வந்து போனால் ஒரு மால்லாம் வருது. மால், மெட்ரோஸ் எல்லாமே வந்து கனெக்டடாக இருக்குது இங்கே ஃபுல்லாகவே. க்ளோசிங் டைம் ஆக போகிறதால வந்து பார்த்திங்கன்னா வெளியே கூட்டமும் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. இந்த ஈவினிங் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து செம்மையாக வரும். ஸோ வந்து ஒரு சில பிக்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஈஃபில் டவர் போகலாம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.